மல்லியும் மலர் வீசும் மாமலர் வீசும் என்னகராய் விளங்கும் இந்த பொன்னகரிலே இந்த சிங்கார கலைஞருக்கு முன்பு அமர்ந்திருக்கும் எனது அருமை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் எங்கள் திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் ஐநூறு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மணப்பாறை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் உயர்திரு காமெடி நடிகர் குஞ்சலவட்டி செந்தில் அவருடைய கலைப்பிரிவின் சார்பாக உங்கள் பாதார வந்தங்களுக்கு பரிவான வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்திலே வீர மகேந்திரபுர சாம்ராஜ்யத்தை ஆண்டு வரக்கூடிய சோமியப்ப நாயக்கர் 9 அம்பலம் 18 தொட்டியம் ராஜகம்பளத்திலே பிறந்தவன். எனக்கு திருமணமாகி குருமால் என்ற பெண்ணை திருமணம் முடித்தேன். அவளுக்கு சிறிது காலம் புத்திர வாய்க்கவில்லை. அனைதினம் அந்த ஆதிசிவனை மனதில் சுவாமி எங்களுக்கு புத்திர வாய்க்கவில்லையே, எங்களுக்கு ஒரு பிள்ளை பாய்க்கம் தர வேண்டும் என்று 2 பெண் குழந்தையை கொடுத்தார்கள். அதுக்கு தெய்வத்துடைய ஆபகத்தமாக காளீஸ்வரி நாகேஸ்வரி என்று பெயர் வைத்து மிக சீருடன் சிறப்புடன் வளர்த்து வருகின்றேன். இருந்தவரையிலும் இந்நாட்டு ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டினேன் அப்படின்னு சிவனுக்கு மலர்களை தூவி பாதோபூஜை செய்தேன். ஆனால் இவரின் குழந்தை இல்லை. நான் இந்த அரிய சிம்மாசனத்தை இருந்து எனக்கு பிறகு இந்த சிம்மாசனத்தை அறிய வேண்டும். அப்படி அமர்வதற்கு யார் உணர்வுதான் எனக்கு வேண்டும் ஆண்டவா. தாயை பராசக்தி, எனக்கு எப்போதும் என் தாயாகவும் என் தெய்வமாகவும் என் தோழி நிற்பவளே தொட்டிச்சி வர வேண்டும் வர வேண்டும். ஜெய் சக்கம்மா, ஜெய் சக்கம்மா. உடனே எனக்கு வேண்டும் அம்மா. எப்படி தெரியுமா? மாணிக்க நிலையை மரகத பருமையை வைரத்தில் போய்ந்த மதமே மதகமாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்தவிழியே ஆணிப்பொன் கட்டிலில் அரியாசனத்தேன் அரசாண வைத்த தேவி அரியாள நெஞ்சிலேன் ஓம் எழுத்திலேன் பிரணவம் தந்த காலே யாதருவார் இந்த அரியாசனம்
இருந்து நீதி நேர்மையோடும் சத்திய தர்மம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த வீரமணியன்ற ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டு வருகின்றேன். ஆனால் எனக்கு முன் வரக்கூடிய அமைச்சர் இன்னும் வரவில்லை. என்ன காரணம் தெரியவில்லை. வர வேண்டும் அமைச்சர் அவர்களே. யாருக்கு மன்னர் வாழ்க, மன்னர் குலம் வாழ்க, மன்னர் ராஜா வாழ்க. அமைச்சரே இப்படி பிடித்து மன்னா நான் மன்னா தாங்கள் அழைத்த காரணம் இந்த வீரமணியன்ற ஒரு சாம்ராஜ்யத்திலே மாதம் மும்மாறி மழை பொழிந்து வரவர் பொன்மாறி வைத்து அன்னதானம் சுரதானம் பூதானம் கோதானம் என்று சொல்லப்பட்ட தான தர்மங்கள் எல்லாம் சரிவர நடக்கின்றதா? மன்னா தாங்கள் கூறி வருவது நம்ம நாட்டில் தான் ஆளக்கூடிய ராஜ்யத்தில் ஏதாவது குற்றமுறை இருக்கா என்று கேட்கிறீர்கள். நீங்கள் தாராளமாக கேளுங்கள், நான் ஏராளமான பதில் சொல்கிறேன். எகனையும் அவனையும் ஆம் தாராளம் ஏராளம் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆமா இந்த ஆலயங்கள் தோறும் அணிதினமும் 6 கால பூஜைகள் நடக்கின்றதா இல்லை அதேதும் குறைபாடுகள் இருக்கின்றதா? மகாராஜா தாங்கள் ஆட்சியில் இந்த ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜையும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. அதில் எந்த குறைபாடுகளும் நமக்கு தானத்திலே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானம் நாட்டு மக்களுக்கு சென்றடைகின்றதா? எல்லாரும் அன்னதானத்தை நடத்துவதற்கு வருகின்றார்களா? அருஞ்சுவை உணவருந்தி செய்கின்றார்களா? இல்ல அதில் ஏதும் குறைபாடுகள் இருக்கின்றதா? அமைச்சரி மகாராஜா தாங்கள் அமைத்து கொடுத்த 6 மைலுக்கு ஒரு அன்னசத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் சிறந்த முறையில் நடைபெற்று வருகிறது. ஏழை மக்கள் கூன் குருடு செவ்வல் எந்த ஒரு ஏழை மக்களும் சிறந்த முறை அன்னதானமும் தண்ணீர் தாகவும் பருத்துவார்கள். அதில் எந்த குறைபாடுகளும் இல்லை மகாராஜா. அப்படித்தான் இருக்க வேண்டும். இருந்தாலும் உலகத்திலே கல்லாதவன் கண் இல்லாதவன் கற்கே நன்றி பிச்சை போகிலும் கற்கே நன்றி. பிச்சை எடுத்தாவது பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நாளைக்கு இந்த நாட்டுக்கு அவர்கள் ஒரு முக்கியமானவர்களாக பிறக்க வேண்டும். அப்படி கல்வி சாலையிலே ஆசிரியர்கள் கல்வியை சரியாக கற்றுக் கொடுக்கின்றார்களா? இல்லை அதில் ஏதும் குறைபாடு இருக்கின்றதா? அமைச்சரே தாங்கள் கூறியபடி கல்வி சாலையிலே ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பாடம் கற்கிறார்கள். மாணவர்கள் எந்த ஒரு தொய்வுமின்றி சிறந்த முறையில் பள்ளிக்கு சென்று பாடம் கற்று வருகிறார்கள். அதில் எந்த குறைபாடுகளும் இல்லை மகாராஜா. உலகத்திலே விவசாயிகள் தான் முதுகெலும்பு. அவர்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் தோற்றில் கை வைக்க முடியும். ஆகவே விவசாயிகளுக்கு சேர வேண்டிய கலப்பை உழவு மாடுகள் விதை தானியங்கள் அத்தனையும் கொடுக்கின்றீர்களோ அதில் ஏதும் குறைவு இருக்கின்றதா? அமைச்சரே
மகாராஜா தாங்கள் கூறியபடி விவசாய பெருமக்களுக்கு ஏற்கலப்பை, உழவு மாடுகள், உரங்கள் என்ற ஏராளமான பொருட்கள் தானமாக தலைமை வழங்கப்படுகிறது. அதில் எந்த குறைபாடுகளும் இல்லை மகாராஜா. அமைச்சரே, என்னை பற்றி என்ன ஊர்ல என்ன பேசுறாங்களா நாட்டு மக்கள்? மகாராஜா, தாங்கள் ஆளக்கூடிய ஆட்சி முறையில் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை. ஆனால் தாங்களுக்கு பின்னால் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று நாட்டு மக்கள்